சென்னை மாநகருக்குள் கட்டுமான பணியின் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத கட்டடங்களுக்கு ரூபாய் 30,000 முதல் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படுவதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகருக்குள் கட்டுமான பணியின் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத கட்டடங்களுக்கு ரூபாய் 30,000 முதல் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் மாநகராட்சியின் தரப்பிலிருந்து தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது நடைபெற்றக்கூடிய நிலையில இந்த மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. சென்னை மாநகருக்குள் மேற்கொள்ளப்படக்கூடிய கட்டுமான பணிகளில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டிடங்களுக்கு 30,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கவும் மாநகராட்சி முடிவு செய்து அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. குறிப்பாக 20,000 சதுர கிலோமீட்டருக்கு அதிகமான பரப்பளவு உள்ள தளங்கள்ல அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டு விதிமீறலுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமும், அதே போன்று 500 சதுர மீட்டருக்கு மேல் 20,000 வரை பரப்பளவில் அமைந்துள்ள தளங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டு விதிமீறலுக்கு 50,000 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 300 சதுர மீட்டர் முதல் 500 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள தளங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டு விதிமீறலுக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடுத்தர மற்றும் குறைந்த முக்கியத்துவம் கொண்ட வழிகாட்டுதல்களில் விதிமீறல்கள் ஏற்பட்டால் அந்த விதிமீறல்களை சரி செய்வதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டு அதனை சரி செய்வதற்கு 10 நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும் எனவும், அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விதிமீறல்கள் அல்லது மீண்டும் மீண்டும் மீறல்களை சரி செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட்ட 15 நாட்களுக்குள் அதனை சரி செய்யாவிட்டால் அபராதத்துடன் கூடுதலாக கட்டுமான நடவடிக்கைகளை நிறுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே சென்னை மாநகருக்குள் மேற்கொள்ளப்படக்கூடிய கட்டுமான பணிகளில் பின்பற்ற வேண்டிய இந்த விதிமுறைகள்ல வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கட்டடங்களுக்கு 30,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கக்கூடிய வகையிலான தீர்மானத்தை சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.